இறை பிரசன்னத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த ஒரு மணி நேர ஆராதனை இறைவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் விடுவிப்பவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து பார்க்க, இதோ அவரது விடுதலையின் அந்த ஆற்றல் நம்மை ஆட்கொள்ள இந்த பிரசன்னத்திலே அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 84:10 இவ்வாறாக நமக்கு சொல்கின்றது: வேற்றிடத்திலே 1000 ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரின் முற்றங்களில் வாழ்கின்ற ஒரு நாள் மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய பிரசன்னம் இதோ எல்லா தீமைகளையும் களைந்த பிரசன்னம். இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வாழ்விக்கின்ற பிரசன்னம். இறைவனுடைய பிரசன்னம் அன்பின் பிரசன்னம். இதோ நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், நம் இல்லத்திலும், நாம் செய்கின்ற பணி இடங்களிலும், நாம் செல்கின்ற ஒவ்வொரு பயணங்களிலும், இதோ நாம் சந்திக்கின்ற இந்த நோய் தொற்று சூழ்நிலைகளிலே, நம்மை சூழ்ந்திருக்கின்ற பொறாமை எண்ணங்கள், இதோ நாம் வாழ்கின்ற பணித்தலங்களிலே எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே இறைவன் நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதோ இந்த பிரசன்னம் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் அரவணைத்துக் கொள்கின்ற பிரசன்னத்திலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இதோ ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். வல்லமையுள்ள அவரது கரம் நம்மை எல்லா நிலைகளிலும் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றது. இதோ ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே ஒரு நிமிடம் நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வாழ்வை மறந்து விடுகின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளும் களைந்தெறியப்படுகின்றது. இப்பொழுது இதோ இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்ப்போம்.
திருப்பாடல் 91, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் இந்த உன்னத இறைவன். இதோ ஆண்டவரே, எனக்கு எல்லா நிலைகளிலும் நீர்தாமே என்னை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றீர், என்னை காக்கின்றவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவரது கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை தேற்றுகின்ற கரத்திலே, அவரது கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர்தாமே என்னை காக்கின்றவராக இருக்கிறீர் என்பதனை நான் உணர்ந்து உமது பிரசன்னத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலோடு இறைவனின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. இதோ எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தாங்குகின்றவராக இருக்கின்றார், நம்மை அரவணைத்துக் கொள்கின்ற தெய்வமாக இருக்கின்றார், நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இதோ இந்த நற்கருணை நாதர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒன்றரை கலந்த தெய்வமாக இருக்கின்றார். இதோ ஆண்டவர் தாமே நம்மை எல்லா நிலைகளிலும் இதோ தாங்கி பிடிக்கின்றவராக இருக்கின்றார். உணர்ந்து நீதான் என் அப்பாவும் அம்மாவுமாக இருக்கிறீர், என்னை ஆசிர்வதிக்கும் தெய்வமாக இருக்கிறீர் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், எங்க ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆண்டவரே, இதோ நீர்தான் என் சொந்தமும், நீர்தான் என்னுடைய எல்லாமுமாக இருக்கின்றீர். என் உறவுகள் என்னை கைவிட்டு பிரிந்தாலும், என்னுடைய எல்லா சொந்தமும் பந்தமும் என்னை பிரிந்தாலும் நீர்தான் என் உறவாக இருக்கின்றீர். நீர் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டீர் என்பதனை உணர்ந்து இதோ வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், என்ன வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. இதோ ஆண்டவரே, நீர்தான் என் அன்பரும் நண்பருமாக இருக்கின்றீர். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமில்லை இல்லை என்று நீ சொல்லி இருக்கிறீரே. இதோ என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று நீர் எங்களுக்கு அழைப்பை கொடுப்பதோடு, அன்பு நிலைத்திருப்பது
அன்பிலே இணைந்திருப்பது எப்படி என்பதையும் வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பரோ நீங்கதான், நண்பரோ நீங்கதான், அன்பரோ நீங்கதான், நண்பரோ நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், என்ன ஆற்றுகின்ற தெய்வமோ நீங்கதான், நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. இறைவன் பிரசன்னத்தில் இறைவனுடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து நம்மை அர்ப்பணிப்போம். இதோ நற்கருணை நாதர் நம் முன்பாக வீற்றிருந்து நமக்காக இதோ காத்திருக்கின்ற தெய்வம். அவரிடத்திலே ஓடி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் காத்து இதோ அவர்களை தம் வல்லமையால் நிரப்பி ஆசீரோடு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இதோ நோயாளிகளை ஆண்டவரின் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர் தொட வேண்டும் என்பதற்காக தொட்ட எல்லோரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதோ பேய் பிடித்தவர், வாழ்க்கையை இழந்து தவித்தோர், இதோ பிரச்சனைகளால் நிரப்பப்பட்டோர், இதோ கவலைகளால் கண்ணீர்களால் மூழ்கடிக்கப்பட்டோர் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் தேடி வருகின்ற பொழுது அவருடைய பிரசன்னம் அவர்களது வாழ்வை மாற்றியது. மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் அருகாமையிலே எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதோ அவர்கள் எல்லோருக்கும் சுகம் கிடைத்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல இதோ இந்த நிலையிலே ஆண்டவரிடத்திலே நம் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்து நன்றி கலந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த ஒரு கொடை. நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள், உறவுகள், நம்மளுடைய இல்லம், நாம் செய்கின்ற பணி ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த கொடை என்பதனை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆராதனையிலே இதோ அவருக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் கொடுத்த எண்ணற்ற நன்மைத்தனத்தை நினைந்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் கண் விழித்து நாம் உயிர் பெற்று எழுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவருடைய பேரிரக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்திருக்கின்றது. அவரது பேரன்பு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகின்றது. அந்த உன்னதமிக்க இறைவனிடத்தில் இதோ நன்றி கலந்த உள்ளத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு நன்றிகளையும் இறைவனின் பிரசன்னத்திலே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் காலை முதல் நாம் இரவு உறங்க செல்கின்ற வரை ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் நம்மை காக்கின்றார் என்பதனை உணர்ந்து பார்த்து இதோ இந்த நன்றி மன்றாட்டை நாம் ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நன்றி மன்றாட்டையும் நாம் உணர்ந்து பார்த்து இறைவனின் பிரசன்னத்திலே ஒப்பு கொடுப்போம். நாம் பதிலாக பாட வேண்டிய பகுதி, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனுதின தேவைகளை நிறைவேற்றி எங்கள் குறைகளின் போது உம்மை தேடி கண்டடைய வழி காட்டுவதற்காகவும்
உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் நாங்கள் இருக்கும் நிலையில் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் பலகீன செயல்களுக்காகவும் சோதனை நிறைந்த எல்லாவித குற்றம் குறைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உமது அருள் கொடைகளால் எங்களை நிரப்புவதற்காகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்வதற்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எதிர்பாராமல் எங்களுக்கு நேரிடும் அனைத்து தோல்விகளுக்காகவும் அவமரியாதைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எல்லா விதமான நோய்களுக்காகவும் எங்களுக்கு வரும் சகல சிலுவைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். துன்பங்கள் வழியாக நான் என்ற அகந்தையை மாற்றுவதற்காகவும் பொறுமையையும் கருணையையும் எங்களுக்கு கற்றுத் தருவதற்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எல்லாவித பொருள் நஷ்டங்களுக்காகவும் அனைத்து மனவேதனைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். வேதாகமம் வழியாக எங்களை கடிந்து கொள்வதற்காகவும் எங்களுக்கு தரும் ஆறுதலான வாக்கு தத்தங்களுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தீமையிலிருந்து நன்மை கிடைப்பதற்காகவும் இதன் வழியாக இறை அனுபவம் தருவதற்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறையரசின் மதிப்பீடுகளை உணரச் செய்வதற்காகவும் அத்தகைய வாழ்விற்கு எங்களை வழிகாட்டுவதற்காகவும் உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறை வார்த்தைகளினால்
எங்களை நிரப்புவதற்காகவும் உம் சீடர்களாக எங்களை மாற்றுவதற்காகவும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இதோ இறைவன் நம்மை எல்லா நிலைகளிலும் காத்து வருவதற்காக இதோ நன்றி செலுத்திக் கொண்டே ஆண்டவரின் பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை எல்லா நிலைகளிலும் தாங்குகின்றவர். இதோ நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்ற இந்த நற்செய்தி பகுதி நம்மை இன்னும் ஆழமான ஒரு அனுபவத்திற்கு அழைத்து செல்ல இருக்கின்றது. இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தொடர்ந்து விடுதலை அளித்து நம்மை காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து இதோ இந்த நற்செய்தி வாசகத்துக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை நாம் சிறிது தியானித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை தேடி எவ்வளவோ நபர்கள் பலவிதமான கோரிக்கைகளோடு அவரிடம் வந்திருக்கின்றனர். சிலர் நலம் பெற வேண்டும், வலிகள் நீங்க வேண்டும், தங்களுடைய காயங்கள் போக வேண்டும், தங்களுடைய கவலைகள் தீர வேண்டும். ஏன் இன்றைக்கி கூட இந்த ஆராதனை வேளையில் நம்ம அனைவருமே ஆண்டவருடைய சந்நிதியில் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விதமான ஒரு தேவைகள், ஏதோ ஒரு விதமான மன கஷ்டங்கள் போக வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே நாம் சந்திக்கின்ற பாரங்கள் சுமைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று நாம் ஏதோ ஒரு விதமான கோரிக்கைகளோடு தான் இந்த வேளையிலே நாம் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருப்போம். ஆண்டவரே என்னுடைய கண்ணீரையெல்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு செபிக்கின்ற அந்த வாஞ்சியோடு இருக்கின்ற உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். பொதுவாக எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்ற போது வலிகள் நீங்க வேண்டும், காயங்கள் ஆற வேண்டும், அந்த பேய் பிடித்த அந்த ஒரு நிலை நீங்க வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று எல்லாருமே வலியை நீங்க வேண்டும் என்று வேண்டியவர்களாக ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இந்த நாளினுடைய அந்த நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலே ஒரு தொழுநோயாளர் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்றார் என்று சொல்லுகின்ற போது மற்ற நோய்களுக்கும் தொழுநோய்க்கும் இடையே ஒரு வேறுபாடு இருக்கிறது, ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை எனக்கு கையில் வலி இருக்குது அப்படின்னா அந்த கை வலிப்பது எனக்கு தெரியும். என்னுடைய கால்களிலே வலி இருக்கிறது என்றால் நான் நிற்கின்ற போதோ அதை கால்களை மடக்குகின்ற போதோ எனக்கு வலி இருக்கும். வயிற்று வலி என்று சொல்கின்ற போது இந்த வயிற்று பகுதியிலே இருக்கின்ற வலியை நம்மால் உணர முடியும். தலை வலி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தலையிலே இருக்கின்ற அந்த வலியை நம்மால் உணர முடியும். அப்போது வலி உணரக்கூடிய ஒரு நிலை மற்ற நோய்கள். ஆனால் தொழுநோய் என்று சொல்லப்படுகின்ற போது அது என்ன என்று பார்க்கின்ற போது வலியை உணர முடியாத ஒரு நிலை. அதனால தான் நான் சொன்னேன், மற்ற நபர்கள் ஆண்டவரை தேடி வருவதற்கும் இந்த ஒரு தொழுநோயாளர் ஆண்டவரை தேடி வருவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மற்றவங்க எல்லாமே ஆண்டவரே என்னுடைய வலி
நீங்க வேண்டும் என்று தேடி வந்தார்கள், குறைகள் போக வேண்டும் என்று தேடி வந்தார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கின்ற இந்த ஒரு தொழுநோயாளி ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறது எதற்காக? சுகம் பெற வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, மீண்டுமாக அவன் வலியை உணரக்கூடிய ஒரு நிலை அதற்கு மீண்டுமாக வந்து விடுவான். நம்ம மதர் தெரேசா கான்வென்ட்டில் போய் பார்த்தோம். அங்கே பணிபுரிகின்ற அந்த அருட்சகோதரிகளை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் யார் மத்தியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் தொழுநோயாளர்களை அதிகமாக கவனித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பணியில் ஈடுபடுவார்கள். ஒரு முறை நான் அந்த அருட்சகோதரிகள் வாழுகின்ற பணி செய்கின்ற அந்த தளத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே ஒரு தொழுநோயாளர் படுத்து கிடந்தார். அப்போது அந்த தொழுநோயாளரை ஒரு எலி கடித்து கொண்டே இருக்கும். ஆனால் அவரால் அந்த வலியை கூட உணரவே முடியாத ஒரு நிலையில் இருப்பார். அதை தன்னுடைய கால்களில் ஏதோ வலி இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியவே தெரியாது. ரோட் சைடில் எல்லாம் பார்க்கின்ற போது, சில நேரங்களில் தொழுநோயாளர்களை பார்க்கின்ற போது அங்கே இந்த பெருச்சாலியெல்லாம் இருக்கும். அந்த பெருச்சாலியெல்லாம் அந்த நோயாளியை தாக்கி கொண்டிருக்கும், கடித்து கொண்டிருக்கும். ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு வலியுமே அந்த நேரத்திலே அந்த தொழுநோயாளிக்கு இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் தொழுநோய் என்கின்ற ஒரு நிலை. இந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் இயலும் என்று கேட்டபோது, செபிக்கின்ற போது என்ன நடக்கும்? கடவுள் அவனை ஒரு வேளை சுகப்படுத்தினார் என்றால் அவனுக்கு மீண்டுமாக வலியை உணரக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படும். அன்பார்ந்தவர்களே, வலியை உணர முடியாத ஒரு நிலைதான் தொழுநோய் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த வேளையில் ஆண்டவருடைய சந்நிதியின் முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய இறை வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை எனக்கு உடல் அளவில் தொழுநோய் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே வலியை உணர முடியாத ஒரு நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மனதளவிலே ஒரு தொழுநோயாளனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தொழுநோயாளியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த ஒரு நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அது என்ன? மனதளவிலே ஒரு தொழுநோய் என்று சொல்லுகின்ற போது, மனதளவிலே பல நேரங்களிலே மற்றவர்களுடைய வலியை உணர முடியாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்திருக்கலாம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பல நேரங்களில் எவ்வளவோ பேத்தினுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பேசுகிறோம், எவ்வளவு கடுமையான சொற்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது மற்றவருடைய மனதினை காயப்படுத்ததே, அவருடைய உள்ளத்திற்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? என்னுடைய வார்த்தைகள், நான் பேசுகின்ற கடுமையான வார்த்தைகள் மற்றவருடைய உள்ளத்திற்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை உணராமல் நான் இருந்தால், நானும் ஒரு மனதளவிலே ஒரு தொழுநோயாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு செல்வம் நிறைய இருக்கிறது, என்னை சுற்றி நிறைய நபர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எளிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவிலியத்தில் அற்புதமான ஒரு நற்செய்தி பகுதி இருக்கிறது. பணக்காரனும் ஏழை லாசரும் அப்படிங்கிற ஒரு நிலையில், அந்த பணக்காரனுக்கு ஒரு தொழுநோய் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவனுடைய அறைக்கு முன்பாக, அவனுடைய அந்த மாளிகைக்கு முன்பாக ஒருவன் கதறிக்கொண்டிருக்கிறான், ஒருவன் உணவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணராமல் இவன் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான் என்று சொல்கின்ற போது, அந்த ஒரு பணக்காரன் ஒரு தொழுநோயாளியாகத்தான் இருந்திருக்கிறான். எவ்வளவு தடவை நம்ம கோபப்பட்டு இருப்போம், எவ்வளவு கோபத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய குடும்பங்களில் அதிகமான பேர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நாம் என்ன பல நேரங்களிலே நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நான் கோபப்படுகின்ற போது என்னை சார்ந்தவர்கள் காயப்படுகின்றார்கள். இந்த கோபத்தினால் நான் என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நான் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை உணராமல் நான் இருந்தேன் என்றால் என்னது அர்த்தம்? நானும் ஒரு தொழுநோயாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நிலையில் பலவிதமாக சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அற்புதமான திறமைகளை எல்லாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை நான் பயன்படுத்தாமல் அந்த ஒரு தாழ்ந்து பெற்றவனைப் போல் அதை புதைத்து வைத்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நானும் மனதளவிலே ஒரு தொழுநோயாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் சாதாரணமாக பொய் சொல்லிவிடுவோம், சாதாரணமாக திருடி விடுவோம், எவ்வளவோ விதமாக பலவிதமான பாவங்களை செய்து கொண்டே இருப்போம். இந்த பாவத்தினால் நான் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை ஒவ்வொரு நாளும் நேசிக்கின்ற ஆண்டவருக்கு நான் காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உணராமல் அதே பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நானும் ஒரு தொழுநோயாளி தான்.
அதைவிட நான் குடிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்ற போது பல குடும்பங்கள் இந்த குடிப்பழக்கத்திலே இன்று அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குடிக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் குடிக்கின்ற போது என்னுடைய குடும்பமானது பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை உணராமல் அதே பழக்கத்தில் மூழ்கியபடி வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்னால் நானும் ஒரு தொழுநோயாளி தான். யோசித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. அற்புதமான ஒரு நேரத்தில் நம்முடைய பாவங்களிடம் நினைத்து பார்க்க கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு தருணம் இது. ஆண்டவரே, நீர் அவளை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்திருக்கிறீர், ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீர், பராமரித்து கொண்டிருக்கிறீர் என்பதை உணராமல், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் உணராமல், எனக்கு இல்லையே, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு அந்த ஆசீர்வாதங்களை பார்க்காத ஒரு நிலையும் கூட மனது அளவில் ஒரு தொழுநோயாகத்தான் இருக்கிறது. இதை உணர்ந்து இந்த நாளிலே அந்த தொழுநோயாளன் ஒரு நல்லது செஞ்சான். என்ன அப்படின்னா, அந்த தொழுநோயை நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறான். தன்னுடைய நோயை எடுத்துக்கொண்டு யாரிடம் வருகிறான்? ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறான். தன்னை குணப்படுத்த அவரால் முடியும் என்பதை உணர்ந்தவனாக அவருடைய இயலாமை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடம் வருகிறான். இந்த அற்புதமான ஒரு ஆராதனை வேளையிலே நாமும் நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நோய் நொடிகள், பலவிதமான காயங்கள், வேதனைகளோடு இந்த வேளையிலே ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன். உமது சந்நிதியை தேடி, உமது பாதத்தை தேடி வந்திருக்கிறேன். அந்த தொழுநோயாளனைப் போல பல வகைகளிலே, பல விதங்களிலே நானும் ஒரு மனது அளவிலே தொழுநோயாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள் பல நேரங்களிலே மற்றவருடைய வாழ்வுக்கு ஒரு பாதகமாக இருப்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிவது கிடையாது. நான் கீழ்ப்படியாத போது, எதிர்த்து பேசுகின்ற போதும் என்னுடைய தந்தையையும் தாயையும் நான் காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வீட்டில் பலவிதமான முதியவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நானும் ஒரு தொழுநோயாளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே, நான் உம்மை தேடி வருகிறேன். அந்த தொழுநோயாளியைப் போல உம்மால் கண்டிப்பாக எனக்கு விடுதலை தர முடியும் என்பதை நான் உணர்ந்து உம்மை தேடி வருகிறேன் என்று நாம் அனைவரும் நம்முடைய இயலாமையும் நம்முடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டோடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வேளையிலே அவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். கடவுள் ஆண்டவர் அந்த தொழுநோயாளனுக்கு எவ்வாறு விடுதலை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை தருகின்ற ஆண்டவரின் பிரசனத்திலே நாம் இருக்கின்றோம். எவ்வாறு தொழுநோயாளரை ஆண்டவர் விடுவித்தாரோ, இதோ நோய் நீங்குக என்ற ஒரே வார்த்தையிலே அவரை குணப்படுத்தி அவரை மீண்டுமாக தன் நிலைக்கு ஆண்டவர் இயேசு அவரை அழைத்து வருகின்றார். இதோ தன்னிலை பெற்றவராக மீண்டுமாக அந்த வழியை உணர்ந்தவராக இருக்கிறார் என்பதனை அழகாக நாம் தியானித்தோம். இதோ நாமும் பல நிலைகளிலே தொழுநோயாளரை போல உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கின்றோம். மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து, இதோ ஆண்டவரே, என்னை புதிய உடல் உள்ளம் படைத்தவனாக என்னை மாற்றுவீராக. கல்லானான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. பிறருடைய வேதனைகளை உணர்ந்து கொள்கின்ற நல் உள்ளத்தை எனக்கு தாரும். என்னுடைய வார்த்தைகள் பிறருடைய உள்ளத்தை கிழித்தது என்பதனை உணர்ந்து கொள்கின்ற நல் உள்ளத்தை எனக்கு தாரும். பிறரை பற்றி இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்கின்ற நல் உள்ளத்தை எனக்கு தாரும் என்று நற்கருணை நாதரிடத்திலே இந்த வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நோய் தொற்று சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நானே பல விதமான நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அதிலிருந்து என்னை விடுதலை கொடுத்து என்னை மீட்டுக்கொள்ளும் என்று அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போமா? இது இந்த பாடலோடு கூட, அப்பா பிதாவே, என்னை எல்லாவற்றிலும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கின்றேன், மாற்றுவீராக, விடுதலை தருவீராக. உமது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு விடுதலை தருவதாக அமையட்டும் என்று சொல்லி இதோ இந்த பாடலோடு கூட நாம் அவரிடத்திலே அர்ப்பணிப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். உணர்ந்து ஒப்பு கொடுத்து, அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம்
ஒப்படைக்கின்றேன். மீண்டுமாக நற்கரிநாதரை நோக்கி, அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இதோ ஆண்டவரே, என்னுடைய உடலை, என் உள்ளத்தை, இதோ என் குடும்பத்தை, குழந்தைகளை, என்னை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து, இதோ ஆண்டவரே, இதோ இவர்களை எல்லாம் நீர் தொடுவீராக, மாற்றுவீராக. என்னால் பாதிக்கப்பட்ட இவர்களுடைய இதோ வாழ்வு, இதோ நான் அதனை உணர்ந்து நானும் என்னுடைய இந்த நோயிலிருந்து நான் விடுதலை பெற்று அவர்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்க இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் உடலும் உள்ளமும் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம், குழந்தைகள், உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் குடும்பம், குழந்தைகள், உறவினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். எல்லோரையும் ஒப்பு கொடுத்து, அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். மீண்டுமாக, அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, இதோ அறிவு, ஆற்றல், திறமைகளால் நான் பெரியவன் என்று பல நிலைகளிலே நான் நினைத்து நோயாளியாக வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய தொழில் வியாபாரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற தருணத்திலே இதோ நான் உம்மை மறந்தவனாக, இதோ என்னுடைய வியாபாரத்தையும் பணத்தையும் என்னுடைய மதிப்பையும் மையமாக வைத்து உம்மை உதிரை தள்ளியவனாக நான் வாழ்ந்திருக்கின்றேன். உணர்ந்து பார்க்கிறேன், அவற்றையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவைகளெல்லாம் நீர் கொடுத்த கொடை என்பதை உணர்ந்து அவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். என் அறிவு, ஆற்றல், திறமைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் அறிவு, ஆற்றல், திறமைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் தொழிலும் வியாபாரம் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் தொழிலும் வியாபாரம் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து, அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இதோ குழந்தைகள் நினைத்திருக்கலாம், குழந்தைகள் படித்தால் போதும், இதோ இறைவனை தேடாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு வாழ்ந்தால் எனக்கு என்ன கவலை என்று பெற்றோர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணம் இது. பெற்றோர்கள் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதோ என் குழந்தைகள் வெற்றிகள் பெற வேண்டும், இதோ தோல்விகள் அடைந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இறைவனை உணராது வாழ்ந்தாலும் படிப்புகள், வெற்றிகள் அனைத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்று உலக போக்கிலே பல நிலைகளிலே வாழ்ந்து விட்டேன். ஆண்டவரே, நான் உணர்ந்து கொள்கின்றேன், இதோ நீர் அவற்றை எல்லாம் மாற்றி போடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவற்றை எல்லாம் கொடுத்தவர், நீரே முக்கியத்துவம் வாய்ந்தவர், நீரே என் வாழ்வின் மையம் என்பதனை உணர்ந்து அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? என் படிப்பு, பட்டங்கள், பதவிகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் படிப்பு, பட்டங்கள், பதவிகளை உம்மிடம்
ஒப்படைக்கின்றேன். என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இதோ ஆண்டவரே, என் கவலைகள் துயரங்கள் அனைத்துமே முதன்மைத்துவம் வாய்ந்தது என்று நான் கவலைகளால் மூழ்கி இருக்கின்றேன். துயரங்கள் என்னை வாட்டுகின்ற பொழுது அவற்றிலே நான் மூழ்கிவிட்டேன். என் மகிழ்ச்சிகள் இன்பம் எனக்கு முக்கியம் என்று மகிழ்வான காரியங்களை தேடி சென்றிருக்கிறேன். இன்பங்கள் எனக்கு முக்கியம் என்று இன்பங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கின்றேன். இதோ ஆண்டவரே, உம்மை மறந்துவிட்ட சூழ்நிலையிலே நான் வாழ்ந்திருக்கின்றேன். நோயாளியாக வாழ்ந்திருக்கின்றேன். இதோ ஆண்டவரே, உணர்ந்து கொண்டு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் கவலைகள் துயரங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இதோ ஆண்டவர் நம்மை இதோ காக்கின்றவராக இருக்கின்றார், குணப்படுத்துவராக இருக்கின்றார், விடுதலை அளிப்பவராக இருக்கின்றார். அவரை தேடிச் செல்கின்ற ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் விடுதலை கொடுக்கின்ற தெய்வத்திடத்தில் இதோ நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். என்னுடைய நோய் நீங்கும்படி ஆண்டவரே என்னை தொடும் என்று எவ்வாறு இந்த தொழுநோயாளி தொடுபடுவதற்காக அவர் கேட்டுக்கொண்டாரோ அதே போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொட இருக்கின்றார். இதோ ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். என்னை மாற்றும் ஆண்டவரே என்று எவரெல்லாம் இதயத்தை திறந்து அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களை எல்லோரையும் அவர் தொட்டு மாற்ற இருக்கின்றார். திருப்பாடல் இதோ 51:17 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்குகின்றார். இதோ ஆண்டவர் தம் யார் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர்களது பாவங்களை துடைக்கின்றார் என்ற அந்த திருப்பாடலின் அந்த வார்த்தைகள் இதோ நம்மையும் தொட இருக்கின்றது. அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இதோ ஆண்டவரே, என் உள்ளத்தை திறந்த அனைத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டேன், என்னை கழுவிடும், என்னை தூய்மையாக மாற்றிடும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். இப்பொழுது இந்த இறுதி ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆண்டவரே, என்னை தொடும், என்னை வெண்பனி போல் மாற்றிடும், என்னுடைய குறைகள் எல்லாம் களைந்தெறியும், நான் உமக்கு உரியவனாக மாறப்போகின்றேன். இதோ வலியையும் வேதனையையும் பிறருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ளப் போகின்றேன், எனக்கு புதிய இதயத்தை தாரும் என்று சொல்லி இதோ நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரின் பிரசன்னத்திலே இதோ இந்த பாடலோடு கூட நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை தொடும், நான் மாற்றம் பெறுவேன், என்னை நீர் தொடும், முழுமையாக தொடும், நான் உயிர் தழுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம்.
இதோ ஆண்டவர் நம்மை தொட இருக்கின்றார். அவருடைய தொடுதல் நம்மை மாற்ற இருக்கின்றது. நம் வாழ்வை புரட்டி போட இருக்கின்றது. நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இதோ இறைவன் தொட இருக்கின்றார். இதோ அவரது பிரசன்னத்திலே உண்மையான உள்ளத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருள் கடந்து சென்று அவர்களது வாழ்வை மாற்ற இருக்கின்றது. உணர்ந்து அர்ப்பணிப்போமா? களிமண்ணும் மனிதனாகும் உன் தொடுதலால், கற்பாறை சுனையாகும் உன் தொடுதலால், களிமண்ணும் மனிதனாகும் உன் தொடுதலால், கற்பாறை சுனையாகும் உன் தொடுதலால், என்னை தொடும் இயேசுவே, உன்னை பற்றி வாழ்வேன் என்னாலுமே. எல்லோரும் இணைந்து என்னை தொடும் இயேசுவே, உன்னை பற்றி வாழ்வேன் என்னாலுமே, உன்னை பற்றி வாழ்வேன் என்னாலுமே. என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உன்னை போல் நான் மாறுவேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உன்னை போல் நான் மாறுவேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உனதாய் மாறி உன்னில் வாழுவே. இதோ ஆண்டவர் தாமே அவரது தொடுதலால் கசப்பான அனைத்தையும் இனிப்பாக மாற்றுகின்றார். காயங்கள் அனைத்தையும் களிப்பாக மாற்றுகின்றார். இதோ நம்மளுடைய வாழ்வை புரட்டி போடுகின்றார். அர்ப்பணிப்போமா? இதோ எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே என்னை தொடும். இதோ நீர் எவ்வாறு நலம் பெறுக என்று சொல்லி ஒரு வார்த்தையால் அவரது தொழு நோயை நீக்கினீரோ, ஆண்டவரே நான் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே இதோ நாங்கள் கொரோனா நோய் தொற்றினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் என்னை தொடும் ஆண்டவரே. இதோ என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே பல நோய்களால், உள்ளத்தின் நோய்களால் நாங்கள் பீடிக்கப்பட்டிருந்தால் எங்களை தொடும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஏதோ ஒரு நோய் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் விடுதலை அடையாமல், இந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளாமல் எங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை தொடும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து இதோ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கசப்பானது இனிப்பாகும் உன் தொடுதலால், காயங்கள் களிப்பாகும் உன் தொடுதலால், கசப்பானது இனிப்பாகும் உன் தொடுதலால், காயங்கள் களிப்பாகும் உன் தொடுதலால், என்னை தொடும் இயேசுவே, உன் நீழல் பட்டால் துன்பம் எல்லாம் தூரமே. என்னை தொடும் இயேசுவே, நிழல் பட்டால் துன்பம் எல்லாம் தூரமே, நிழல் பட்டால் துன்பம் எல்லாம் தூரமே. இதோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எங்களை அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடுவீராக, மாற்றுவீராக. எங்கள் வாழ்வை ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரே இதோ புரட்டு போடுவீராக. எவ்வாறு இதோ என்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்று உம்மிடத்திலே ஓடி வந்த அந்த தொழில்நோயாளியை குணப்படுத்தினது போல எங்களையும் குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களை விடுதலை அடையச் செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தால் நிரப்பினீரே. இந்த ஒரு மணி நேரம் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே அரவணைத்து கொண்டீரே. எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் ஒப்புக் கொடுத்த பொழுது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்த பொழுது, இதோ உண்மையான உள்ளத்தோடு ஜெபித்த பொழுது எங்களுடைய வாழ்க்கை நீர் தொட்டீரே. ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். இதோ நாங்கள் உமது பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்கின்றோம். இதோ இந்த நொடி பொழுதுகளில் இன்னும் அதிகமாக உணர்ந்துகின்றோம். எங்களை அர்ப்பணித்து, எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரை மாற்றுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக.
எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் முழுவதையும் ஆண்டவரே விடுதலை அளித்து எங்களை நீர் அரவணைத்துக் கொள்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும், வழிநடத்தியருளும், தாங்கிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையோடு தூய ஆவியானவன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.